ஆப்கானிஸ்தானில் 3 டிரில்லியன் அமெரிக்க டாலர் அளவிற்கு இயற்கை வளங்கள் கொட்டி கிடப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. அதாவது இந்திய ரூபாயின் மதிப்பில் சுமார் 240 லட்சம் கோடி. இந்த சூழலில் ஆப்கானுடன் பல்வேறு உலக நாடுகளும் உறவுகளை மேம்படுத்தி வருகின்றன. குறிப்பாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆப்கான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர்கான் முத்தகியை சந்தித்து பேசியுள்ளார். தலிபான்களை தீவிரவாதிகள் என்று இந்தியா அழைத்து வந்த நிலையில் இந்த திடீர் மாற்றத்திற்கு காரணம் என்ன? பல்வேறு விவரங்களை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். ஆப்கானிஸ்தானை தாலிபான்கள் 2021ஆம் ஆண்டு கைப்பற்றிய பிறகு ஆப்கானுடனான அனைத்து தொடர்புகளையும் இந்தியா முறித்துக் கொண்டது. அதே நேரம் சீனா, ரஷ்யா நாடுகள் நட்பு கரம் நீட்டின. சீனா தனது தூதரை ஆப்கானிஸ்தானிற்கு அனுப்பியது. ரஷ்யாவும் அனுப்பியது. பாகிஸ்தான், சவுதி அரேபியா உள்ளிட்ட சுமார் 50 நாடுகள் ஆப்கானிஸ்தானுடன் தூதரக தொடர்புகளை நீடித்து வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து இந்தியாவின் நிலைப்பாடும் படிப்படியாக மாறியது. இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி ஏற்கனவே ஆப்கான் அமைச்சர் அமீர்கான் முத்தகியை கத்தார் தலைநகர் தோஹாவில் வைத்து சில ஆண்டுகளுக்கு முன்பு பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். அதற்கு முன்பு ஜூனியர் லெவல் அதிகாரிகள் தாலிபான்களுடன் பேசியுள்ளனர். எனவே இது தொடர்ச்சியான பேச்சுவார்த்தையின் ஒரு பகுதியாகும். எனினும் இந்த உறவு மேம்பட மற்றொரு முக்கிய காரணம் அண்மையில் நடைபெற்ற இந்திய பாகிஸ்தான் மோதல் என்று கூறலாம். ஆப்கானிஸ்தான் இந்தியாவிற்கு ஆதரவாக கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக பகல்காம் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்திருந்தனர். அடுத்ததாக பாகிஸ்தான் ராணுவ செய்தி தொடர்பாளர் இந்தியாவை கிண்டல் செய்து ஒரு தகவலை வெளியிட்டார். அதாவது இந்தியா வீசிய ராக்கெட்டுகள் பாகிஸ்தானை தாக்கவில்லை, மாறாக ஆப்கானிஸ்தானில் போய் விழுந்தன என்று கூறியிருந்தார். இந்த தகவலை தாலிபான்கள் மறுத்து பாகிஸ்தானிற்கு கண்டனம் தெரிவித்திருந்தனர். இதற்காக ஜெய்சங்கர் தாலிபான்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். இதன் மூலம் இரு நாடுகளிடையேயான உறவு வலுப்பெற்றுள்ளதாக பார்க்கப்படுகின்றது. எனினும் பலருக்கும் உள்ள கேள்வி, தாலிபான்களை நம் நாட்டில் தீவிரவாதிகள் என்று அழைத்து வருகின்றோம். அப்படி இருக்கும் போது எப்படி இந்தியா அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறது என்பதுதான். அதற்கான விடையை பார்க்கலாம். ஆப்கானிஸ்தானை இந்தியா தொடர்ந்து வரலாற்று ரீதியாக ஆதரித்து வருகின்றது. சோவியத் ஒன்றியம் ஆப்கானிஸ்தானை கைப்பற்றியது. அப்போதில் இருந்தே இந்தியா உதவியை தொடர்ந்து வருகின்றது. சோவியத்தை விரட்டியடித்து ஆப்கன் முஜாஹிதீன் அந்நாட்டை கைப்பற்றினர். பிறகு வடக்கு கூட்டணி படை என்ற அமைப்பிற்கும் தாலிபான்களுக்கும் இடையே உள்நாட்டு போர் நடைபெற்ற போது இந்தியா வடக்கு கூட்டணி படையை ஆதரித்தது. ஆனால் தாலிபான்கள் ஆட்சியை கைப்பற்றினர். பிறகு அமெரிக்கா 2001ஆம் ஆண்டு மீண்டும் ஆப்கானிஸ்தானை கைப்பற்றியது. பிறகு அமித் கர்சாய், அஷ்ரப் கனி போன்ற பலர் ஆட்சி செய்தனர். இந்த காலகட்டத்தில் தான் இந்தியா பெரும் உதவிகளை ஆப்கானிஸ்தானிற்கு செய்தது. சுமார் $3 பில்லியன் உதவிகளை இந்தியா செய்துள்ளது. அதாவது சுமார் 25,000 கோடி ரூபாய். சாலை, மின்சாரம், குடிநீர், கல்வி முதல் ஆப்கானிஸ்தான் நாடாளுமன்றத்தை கட்டும் வரை இந்தியாவே உதவி செய்துள்ளது. எனினும் 2021ஆம் ஆண்டு தாலிபான்கள் ஆப்கானிஸ்தானை கைப்பற்றிய நிலையில் இந்தியாவின் உதவிகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டன. 2024ஆம் ஆண்டு டெல்லியில் உள்ள ஆப்கன் தூதரகம் மூடப்பட்டது. இந்தியாவிடமிருந்து உரிய ஒத்துழைப்பு கிடைக்கவில்லை என்று கூறி இந்த நடவடிக்கையை தாலிபான் அதிகாரிகள் எடுத்தனர். ஆனால் பேச்சுவார்த்தைக்கு பிறகு மீண்டும் திறக்கப்பட்டது. அதேபோல இந்தியாவின் திட்டங்களை கண்காணிப்பதற்கு தூதரக அதிகாரிகளும் காபூலுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். பாகிஸ்தான் தாலிபான்களுக்கு இடையே திடீர் மோதல் ஏற்பட காரணம் என்ன என்பது அடுத்த கேள்வி. தாலிபான் அமைப்பை வளர்த்து விட்டதில் பாகிஸ்தானின் பங்கு மிக முக்கியமானது. குறிப்பாக அமெரிக்க படைகளை அவர்கள் விரட்டுவதற்கு தாலிபான்கள் உதவியுள்ளனர். அதே நேரம் பாகிஸ்தானில் செயல்படும் தாலிபான் அமைப்பு அந்நாட்டிற்கு எதிரான தாக்குதல்களை நடத்தி வருகின்றது. இதற்கு ஆப்கான் தாலிபான்கள் மறைமுகமாக உதவுவதாக பாகிஸ்தான் குற்றம் சாட்டி வருகின்றது. ஆப்கான் சோதனை சாவடிகள் மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தி வருகின்றது. பாகிஸ்தானில் வாழும் சுமார் 17 லட்சம் ஆப்கன் அகதிகளை திரும்ப அனுப்ப உள்ளதாக பாகிஸ்தான் கூறி வருகின்றது. இதனால் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இடையே கடும் பதற்றம் நிலவி வருகின்றது. அது மட்டுமன்றி இந்தியாவில் ஆப்கானியர்களுக்கு பல தேவைகள் உள்ளன. குறிப்பாக கல்வி, மருத்துவம், வணிகத்திற்காக ஆப்கானியர்கள் இந்தியா வர விரும்புகின்றனர். இது குறித்தும் ஆப்கான் அமைச்சர் இந்திய அமைச்சர் ஜெய்சங்கருடன் பேசியுள்ளார். மேலும் ஆப்கான் கைதிகளை விடுவிக்க கோரிக்கை விடுத்துள்ளார். இது குறித்து ஜெய்சங்கர் பரிசீலிப்பதாக கூறியுள்ளார்.
ஆப்கானிஸ்தானுடன் நல்லுறவு மேற்கொள்ள வேண்டிய தேவை இந்தியாவிற்கு ஏன் உள்ளது என்பதை பற்றி பார்ப்போம். 2 முக்கிய விஷயங்களுக்காக இந்தியா ஆப்கானிஸ்தானுடன் உறவை மேற்கொள்ள விரும்புகின்றது. ஒன்று, ஆசிய பிராந்தியத்தில் இந்தியாவின் நட்பு நாடாக ஆப்கானிஸ்தான் இருப்பது முக்கிய தேவையாக உள்ளது. அடுத்ததாக, ஆப்கானிஸ்தானில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இயற்கை வளங்கள். சுமார் $3 டிரில்லியன் அங்கு இயற்கை வளங்கள் கொட்டி கிடக்கின்றன. குறிப்பாக நேச்சுரல் கேஸ், தங்கம், வெள்ளி, காப்பர், யுரேனியம், நிலக்கரி, ரூபி உள்ளிட்ட பல இயற்கை வளங்கள் சுமார் 1400 இடங்களில் கொட்டி கிடப்பதாக ஆய்வுகள் சொல்கின்றன. இதில் லித்தியம் அங்கு பெருமளவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. லித்தியம் தான் எதிர்கால பெட்ரோலாக பார்க்கப்படுகின்றது. தற்போது பெட்ரோலுக்கு மாற்றாக மின் வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது. அந்த வாகனங்களுக்கு தேவையான பேட்டரிகள் லித்தியம் கொண்டுதான் தயாரிக்கப்படுகின்றன. இதனால் லித்தியத்தின் தேவை அடுத்த 20 ஆண்டுகளில் மிக பெரிய அளவில் இருக்கும். இந்த லித்தியம் ஆப்கனில் பெருமளவு உள்ளது, அதுவும் தரமான லித்தியம். அதேபோல அங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ள பிற இயற்கை வளங்களும் உலக அளவில் பிற நாடுகளில் உள்ளதை விட தரம் மிக்கவை. முதன்முறையாக ஜெர்மனிதான் ஆப்கனில் இயற்கை வளங்கள் கொட்டி கிடப்பதை கண்டுபிடித்த நாடு என்று சொல்லப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து ரஷ்யா ஆப்கனை ஆக்கிரமித்து அதனை உறுதி செய்தது. எனினும் ரஷ்யா அவற்றை எடுக்க முடியவில்லை. தொடர்ந்து அமெரிக்காவும் அங்கு இயற்கை வளங்கள் இருப்பதை உறுதி செய்தாலும் எடுக்க முடியவில்லை. தற்போது தாலிபான்கள் தலைமையில் ஆட்சி அமைந்துள்ளதால் அவர்களை நம்பி பல உலக நாடுகள் இயற்கை வளங்களை எடுக்க முன்வந்துள்ளன. இங்கு நாம் கவனிக்க வேண்டியது, உலக அளவில் இரும்புத்தாது நிறைந்த நாடுகள் பட்டியலில் ஆப்கானிஸ்தான் 10வது இடத்தில் உள்ளது. ஆனால் இரும்பு வெட்டி எடுக்கப்படவே இல்லை. அலுமினியம், மார்பிள், லைம்ஸ்டோன், சாண்ட்ஸ்டோன் என பல்வேறு தனிமங்கள் உள்ளன. அடுத்த முக்கிய விஷயம், ஆப்கானிஸ்தான் இந்தியாவிற்கு ஏன் தேவை என்றால், ஆப்கானிஸ்தானில் உள்ள ஹாஜிகாக் என்ற சுரங்கத்தை இந்தியாவின் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுடன் சேர்ந்து ஜிந்தால் நிறுவனம் உள்ளிட்ட 6 நிறுவனங்கள் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளன. முதல் கட்டமாக அவர்கள் சுமார் 15,000 கோடி ரூபாய்க்கு முதலீடுகளை செய்துள்ளனர். அங்கிருந்து உயர்தர இரும்புத்தாது வெட்டி எடுக்க உள்ளனர். ஏற்கனவே ஈரானில் உள்ள சபாபர் துறைமுக ஒப்பந்தத்தில் இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் உறுப்பு நாடுகளாக உள்ளன. இப்படி இரு நாடுகளிடையே பல வர்த்தக தொடர்புகள் இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது. ஆப்கானிஸ்தானில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களை அதிகம் வாங்கும் நாடுகள் வரிசையில் அமீரகம் பாகிஸ்தானுக்கு அடுத்தபடியாக 3வது இடத்தில் இந்தியா உள்ளது. எனவே ஆப்கான் இந்தியா உறவு எதிர்காலத்தில் தவிர்க்க இயலாத ஒன்றாக உள்ளது.